வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். புதுச்சேரியில் திடீரென பெய்த மழை, நெற்பயிர்கள் சேதமடைந்ததால் விவசாயிகள் கவலை. பாகூர் பெட்ரோல் பங்க் உரிமையாளர் கொலை வழக்கில் 6 ஆண்டுகளுக்கு பிறகு துப்பு துளங்கியது. மகன் உட்பட 3 பேர் கைது. விமான நிலைய விரிவாக்கம் 2030க்குள் முடிவடையும். விமான நிலைய இயக்குனர் ராஜசேகர் ரெட்டி தகவல். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் மும்மொழி கொள்கை இந்தி திணிப்பை எதிர்த்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பிரச்சார பயணம் மேற்கொண்டனர். புதுச்சேரியில் ஒன்றிய பாஜக அரசின் மும்மொழி கொள்கை மற்றும் ஹிந்தி திணிப்பை எதிர்த்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் பிரச்சார பயணம் நடைபெற்றது. ஊசுடு தொகுதி மாவட்ட செயலாளர் இளந்தமிழன் தலைமையில் நடைபெற்ற இந்த பிரச்சார பயணத்தை கட்சியின் முதன்மை செயலாளர் பெரு அரிமா தமிழன் தொடங்கி வைத்து கண்டன உரையாற்றினார். அப்போது மும்மொழி கொள்கை மற்றும் ஹிந்தி திணிப்புக்கு எதிராக கட்சியினர் முழக்கங்களை எழுப்பி பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். நிகழ்ச்சியில் கட்சியின் தொண்டரணி முதன்மை செயலாளர் பொதினி விளவன், அமைப்பு செயலாளர் ஆதவன், தலைமை நிலைய செயலாளர் எழில்மாறன், நிர்வாக குழு உறுப்பினர் பெரு சக்திவேல், மாநில துணை செயலாளர் திருமான் நம்பி உள்ளிட்ட மாநில, மாவட்ட மற்றும் தொகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மேலும் மகளிர் விடுதலை இயக்க நிர்வாகிகள், பெண்கள் மற்றும் கட்சி தொண்டர்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர். இந்த பிரச்சார பயணம் சேதராப்பட்டில் தொடங்கி அரசூரில் நிறைவடைந்தது. புதுச்சேரியில் தொடர்ச்சியாக 100 டிகிரிக்கு மேலாக வெயிலின் தாக்கம் இருந்து வந்த நிலையில் திடீரென மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. புதுச்சேரியில் கடந்த 1 மாதத்திற்கும் மேலாக 100 டிகிரிக்கு மேல் கடுமையான வெயிலும் அனல் காற்றும் வீசி வந்ததால் பொதுமக்கள் பெரும் அவதிக்குள்ளாகி வந்தனர். குறிப்பாக மதிய நேரங்களில் மக்கள் வெளியில் நடமாட முடியாத அளவுக்கு வெப்பம் நிலவியது. இந்த நிலையில் திடீரென வானம் கருமேகங்களால் சூழப்பட்டு இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்தது. நகர பகுதிகளான முதலியார்பேட்டை, லாஸ்பேட்டை, உப்பளம் உள்ளிட்ட பகுதிகளிலும் கிராமப்புறங்களான திருக்கனூர், பம்புப்பட்டு, கூனிச்சம்பட்டு, செல்லிப்பட்டு, அரியாங்குப்பம், தவளக்குப்பம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மழை நீடித்தது. தொடர்ந்து வாட்டி வதைத்த வெயிலுக்கு மத்தியில் பெய்த இந்த மழையால் புதுச்சேரி முழுவதும் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. நீண்ட நாட்களுக்கு பிறகு வெப்பத்தின் தாக்கம் குறைந்ததால் பொதுமக்கள் நிம்மதி அடைந்தனர். இதனிடையே திடீர் மழை மற்றும் பலத்த காற்றின் காரணமாக கோர்க்காடு அருகே ஆலமரம் ஒன்று முறிந்து மின்கம்பத்தின் மீது விழுந்தது. இதனால் மின்கம்பம் சேதமடைந்து கோர்க்காடு கிராமத்தில் மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டது. மேலும் மரம் சாலையின் குறுக்கே விழுந்ததால் அப்பகுதியில் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது. புதுச்சேரி விமான நிலையத்திற்கு நடப்பாண்டில் முதன்முறையாக 1 லட்சம் பயணிகள் வருகை தந்துள்ளனர் என்றும் விமான நிலைய விரிவாக்கம் 2030க்குள் முடிவடையும் என விமான நிலைய இயக்குனர் ராஜசேகர் ரெட்டி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி விமான நிலையத்தில் பயணிகளுக்காக பல்வேறு சிறப்பு பயணிகள் சேவை நடைபெற்றது. புதுச்சேரி விமான நிலையத்தில் முனைய கட்டிடத்தின் வருகை மண்டபத்தில் விமான நிறுவன ஊழியர்கள், காவல்துறை மற்றும் பிற விமான நிலைய பணியாளர்கள் உள்ளிட்ட இந்திய விமான நிலைய ஆணையத்தின் அதிகாரிகள் இணைந்து வந்தே மாதரம் என்ற தேசிய பாடலை பாடினர். தொடர்ந்து விமான நிலையத்திற்கு வரும் பயணிகளுக்கு பாரம்பரிய திலகம் மற்றும் ரோஜா பூக்களை கொண்டு வரவேற்பு அளித்தனர். மேலும் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் விமான நிலைய வளாகத்தில் மரக்கன்றுகள் நடப்பட்டன. தொடர்ந்து விமான நிலையத்திற்குள் வைக்கப்பட்டுள்ள செல்ஃபி பாயிண்டில் பயணிகளும் ஊழியர்களும் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். தொடர்ந்து இயக்குனர் கூறுகையில், புதுச்சேரி விமான நிலையம் 1989ஆம் ஆண்டு திறக்கப்பட்டு 37 ஆண்டுகளாக செயல்பாட்டில் உள்ளது. சில ஆண்டுகள் விமான வருகையின்றி மூடப்பட்டிருந்தது. தற்பொழுது 1500 மீட்டர் ஓடுபாதை மட்டுமே உள்ளதால் 72 பேர் பயணிக்கும் சிறிய ரக விமானங்கள் மட்டுமே வந்து செல்கின்றன. போர் பதற்றம் காரணமாக விமான எரிபொருள் விலை உயர்வால் பெங்களூரு, ஹைதராபாத்திற்கு இயங்கி வந்த 3 விமானங்களில் 1 விமானம் சமீபத்தில் நிறுத்தப்பட்டது. இருப்பினும் கடந்த 2025-2026ஆம் நிதியாண்டில் புதுச்சேரி விமான நிலையத்திற்கு முதன்முறையாக
1,00,000 பயணிகள் வந்துள்ளனர் என இயக்குனர் ராஜசேகர ரெட்டி தெரிவித்தார். மேலும் விமான ஓடுபாதை விரிவாக்கம் செய்தால் 200க்கும் மேற்பட்டோர் பயணிக்கும் பெரிய ரக விமானங்கள் வரும். பல மாநிலங்களுக்கு விமான சேவையும் விரிவடையும். இதன் மூலம் அதிக அளவு வருவாய் விமான நிலையத்திற்கு கிடைக்கும். வரும் 2027ஆம் ஆண்டு விரிவாக்க பணி தொடங்கி 2030ஆம் ஆண்டில் 2300 மீட்டர் புதிய விமான ஓடுபாதை பயன்பாட்டிற்கு வரும் என்றும் இயக்குனர் தெரிவித்தார். வீட்டு வேலைக்கார பெண் 4.5 பவுன் நகை திருட்டில் ஈடுபட்ட நிலையில் காவல்துறையினர் அவரை கைது செய்து நகைகளை மீட்டுள்ளனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை அசோக் நகர் பாரதியார் சாலையை சேர்ந்தவர் சித்ரா. இவரது மகள் சரண்யாவிற்கு 2வது குழந்தை பிறந்துள்ளதால் அவர் தாயார் வீட்டில் தங்கி இருந்தார். இந்த நிலையில் உடல்நலக்குறைவு காரணமாக சித்ரா திருச்சிற்றம்பலம் கூட்ரோட்டில் உள்ள தனியார் நிறுவனம் மூலம் தவளக்குப்பத்தை சேர்ந்த 24 வயதான ஞான சௌந்தர்யா என்பவரை வீட்டு வேலைக்காக நியமித்திருந்தார். சரண்யாவின் 4.5 பவுன் தங்க வளையல் உள்ளிட்ட நகைகள் வீட்டில் உள்ள டிரெஸ்ஸிங் டேபிள் டிராயரில் வைக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் குழந்தைக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் மருத்துவமனைக்கு செல்ல தயாரான போது டிராயரை திறந்து பார்த்த சரண்யா அதிலிருந்த நகைகள் காணாமல் போனதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். திருடு போன நகைகளின் மதிப்பு சுமார் 5 லட்சம் ரூபாய் என கூறப்படுகிறது. இதுகுறித்து சித்ரா லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அந்த புகாரில் சம்பவத்தன்று வீட்டிற்கு வந்திருந்த வீட்டு வேலைக்கார பெண் ஞான சௌந்தர்யா மீது சந்தேகம் இருப்பதாகவும் வெளியாட்கள் யாரும் வீட்டிற்கு வரவில்லை என்றும் தெரிவித்திருந்தார். புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் ஞான சௌந்தர்யாவை பிடித்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் அவர் நகைகளை திருடியதை ஒப்புக்கொண்டார். இதையடுத்து அவரை கைது செய்த காவல்துறையினர் திருடப்பட்ட நகைகளையும் மீட்டனர். தொடர்ந்து ஞான சௌந்தர்யா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு காலப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். 119வது ஆண்டு பெருவிழாவில் தூய இருதய ஆண்டவர் பசிலிக்காவில் ஆடம்பர தேர் பவனியில் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று சிறப்பு வழிபாடு செய்தனர். புதுச்சேரி ரயில் நிலையம் எதிரே அமைந்துள்ள பழமை வாய்ந்த தூய இருதய ஆண்டவர் பசிலிக்காவில் 119வது ஆண்டு பெருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய பெருவிழா நவநாள் சிறப்பு திருப்பலிகள் மற்றும் வழிபாட்டு நிகழ்ச்சிகளுடன் நடைபெற்று வந்தது. பெருவிழாவில் முக்கிய நிகழ்வான ஆடம்பர தேர்பவனி நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட தேரில் இருதய ஆண்டவர் திருவுருவம் எழுந்தருளிய நிலையில் பசிலிக்கா வளாகம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் தேர்பவனி நடைபெற்றது. இந்த நிகழ்வில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு இருதய ஆண்டவரை தரிசித்து சிறப்பு வழிபாடு செய்தனர். விழாவையொட்டி தேவாலயம் முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. தேர்பவனியில் பறக்கும் கேமரா காட்சிகள் பக்தர்களை வெகுவாக கவர்ந்தது. பெருவிழாவை முன்னிட்டு பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தன. கொரவள்ளிமேடு பகுதியில் உள்ள அரசு துணை சுகாதார நிலையத்தில் மருத்துவர் செவிலியர்கள் பற்றாக்குறையை கண்டித்து விடுதலை சிறுத்தை கட்சியினர் பாகூர் தொகுதி மாவட்ட செயலாளர் தாயப்பன் தலைமையில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலம் பாகூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியான கொரவள்ளிமேடு பகுதியில் பல ஆண்டுகளாக அரசு துணை சுகாதார நிலையம் இயங்கி வருகிறது. அதில் மதிகிருஷ்ணாபுரம், கொரவள்ளிமேடு, சுள்ளியாங்குப்பம், வண்ணாங்குளம், உச்சிமேடு, கன்னிக்கோவில், முள்ளோடை போன்ற பகுதிகளை சார்ந்த நோயாளிகள் மருத்துவமனைக்கு வருவது வழக்கம். இதில் கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள், 5 வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடுதல், சர்க்கரை நோய் மற்றும் இரத்த அழுத்தம் போன்ற பலதரப்பட்ட நோயாளிகள் மருத்துவமனைக்கு தினசரி 100க்கும் மேற்பட்டோர் வருவது வழக்கம். அப்பகுதியில் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள், ஆஷா ஊழியர்கள் சரியாக வருவது இல்லை. அவர்களை கேட்டால் எங்களுக்கு ஊழியர்கள் பற்றாக்குறைகள் என்று கூறுகின்றனர். இதனால் 9 மணிக்கு மேல் மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகள் திரும்பி செல்கின்றனர். இதனால் ஊழியர்கள் பற்றாக்குறையை கண்டித்து விடுதலை சிறுத்தை கட்சியின் பாகூர் தொகுதி மாவட்டத்தின் செயலாளர் தாயப்பன் தலைமையில் துணை செயலாளர் சதீஷ், வட்டார காங்கிரஸ் தலைவர் கோபு, அகில இந்திய மக்கள் பாதுகாப்பு சங்கத்தின் தலைவர் ஹரிகிருஷ்ணன் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சியின் பிரமுகர்கள் ஜெய்சங்கர், அனீஸ், வீரத்தமிழன், சபரிவாசன், ராஜவேலு, நெட்டப்பாக்கம் தொகுதி மாவட்ட இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட செயலாளர் அன்சு சேதிலால், வழக்கறிஞர் தமிழரசன், புனித செல்வன் மற்றும் கணேஸ்வரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மருத்துவமனை எதிரில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். உடனடியாக புதுவை அரசானது மருத்துவர், செவிலியர், ஆஷா ஊழியர்களை மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்றும், குறிப்பிட்ட நேரத்தில் மருந்து மாத்திரைகள் இல்லாமல் பொதுமக்கள் சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். இதனை விரைவில் செயல்படுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தை கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து டாக்டர் நாராயணன் அவர்களிடம் குறைகளை கோரி விரைவில் பணியில் ஊழியர்களை அமர்த்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் வலியுறுத்தப்பட்டது.
ஆள் பற்றாக்குறை மருந்து மாத்திரை இல்லைங்க செவிலியரும் இல்லைங்க கேட்கவில்லையா பொதுமக்களின் குரல் உனக்கு. புதுவை வெங்கட்டா நகர் துணை மின் நிலையத்தில் சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஆய்வு மேற்கொண்டார். புதுவை வெங்கட்டா நகர் பகுதியில் அமைந்துள்ள துணை மின் நிலையத்தில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது மின் விநியோகம், மின் கட்டணம் உள்ளிட்ட விவரங்கள் குறித்து மின்துறை அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். குறிப்பாக கிருஷ்ணா நகர், கவிக்குயில் நகர் மற்றும் ரெயின்போ நகர் பகுதிகளில் நிலவும் மின் அழுத்த ஏற்ற தாழ்வுகள் குறித்து பொதுமக்கள் சார்பில் வைக்கப்பட்ட கோரிக்கைகள் குறித்தும் கேட்டறிந்தார். இதுகுறித்து உதவி மின் பொறியாளர் திலகராஜ் விளக்கமளித்த போது அப்பகுதிகளில் மின் மாற்றிகள் பற்றாக்குறை நிலவுவதாக தெரிவித்தார். இதையடுத்து தேவையான நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்ளுமாறு சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வலியுறுத்தினார். இந்த ஆய்வின் போது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார், லட்சிய ஜனநாயக கட்சி பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பிரபாகரன், காமராஜ் நகர் தொகுதி தலைவர் கோகுல் கண்ணன், ரெயின்போ நகர் பொறுப்பாளர் சுரேஷ் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் திடீரென பெய்த மழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த 300 ஏக்கர் நெற்பயிர்கள் மழையில் நனைந்து சேதமடைந்ததால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக 100 டிகிரிக்கு மேல் கடுமையான வெயிலுடன் அனல் காற்று வீசி வந்தது. இதனால் மக்கள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகினர். பிற்பகல் 11 மணிக்கு மேல் மக்கள் வெளியில் வர முடியாத சூழ்நிலை காணப்பட்டு வந்தது. இந்த நிலையில் 100 டிகிரிக்கு மேல் வெயிலுடன் அனல் காற்று வீசி வந்த நிலையில் திடீரென மாலை கரு மேகத்துடன் காணப்பட்டு மழை பெய்தது. நகர பகுதிகளான முதலியார்பேட்டை, லாஸ்பேட்டை, உப்பளம் உள்ளிட்ட பகுதிகளிலும் கிராமப்புற பகுதிகளான திருக்கனூர், பம்புப்பட்டு, குனிச்சம்பட்டு, செல்லிப்பட்டு, அரியாங்குப்பம், தவளக்குப்பம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை நீடித்தது. திடீர் கனமழையால் திருக்கனூர், பம்புப்பட்டு, சோம்பட்டு, செல்லிப்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் 300 ஏக்கர் நெற்பயிர்கள் மழையில் நனைந்து சேதமடைந்தது. மேலும் இதே மழை தொடர்ந்து நீடித்தால் பெருமளவில் நஷ்டம் ஏற்படும் என விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். அது மட்டுமல்லாமல் அறுவடைக்கு தயாராக உள்ள நெற்பயிர்களை அறுவடை செய்வதற்கு தேவையான களம் அமைத்து தர வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். பாகூரை சேர்ந்த பெட்ரோல் பங்க் உரிமையாளர் கொலை வழக்கில் 6 ஆண்டுகளுக்கு பிறகு துப்பு துளங்கியது. தந்தையை கொன்ற மகன் உள்ளிட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரி அடுத்த பாகூரை சேர்ந்தவர் 50 வயதான புருஷோத்தமன். இவர் சேதராப்பட்டில் பெட்ரோல் பங்க் நடத்தி வந்தார். இவருக்கு மனைவியும் 29 வயதான தனபிரவீன் என்கிற மகனும் ஒரு மகளும் உள்ளனர். பிடெக் முடித்த மகன் தனபிரவீன் ஆரோவில்லில் உள்ள ஒரு ஹோட்டலில் வேலை செய்து வருகிறார். இதற்கிடையே 6 ஆண்டுகளுக்கு முன்பு புருஷோத்தமன் மனைவியை பிரிந்து தனது தாய் மற்றும் மகனுடன் புதுச்சேரி ஐயங்குட்டிப்பாளையம் பகுதியில் வசித்து வந்தார். அவருடைய மனைவி மகளுடன் தனியாக வசித்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த 2020 மார்ச் 23ஆம் தேதி இரவு பெட்ரோல் பங்கில் வியாபாரத்தை முடித்துக் கொண்டு இருசக்கர வாகனத்தில் புருஷோத்தமன் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார். ஊசுடு ஏரிக்கரை அருகே வந்தபோது அவரை மர்ம நபர்கள் வழிமறித்து சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு தலைமறைவாக்கினர். இதுகுறித்து வில்லியனூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். பின்னர் இவ்வழக்கு நிர்வாக காரணங்களுக்காக அரியக்குப்பம் காவல் நிலையத்திற்கு மாற்றப்பட்டு பல்வேறு கோணங்களில் விசாரிக்கப்பட்டது. இருப்பினும் எவ்வித தூக்கம் கிடைக்கவில்லை. இதனால் இவ்வழக்கு விசாரணையில் சுணக்கம் ஏற்பட்டது. இது பற்றி அறிந்த டிஜிபி ஷாலினி சிங் பெட்ரோல் பங்க் உரிமையாளர் கொலை வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றி கடந்த ஆண்டு உத்தரவிட்டார். அதன் அடிப்படையில் ஆய்வாளர் பாபுஜி தலைமையிலான காவல்துறையினர் பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தினர். கொலை நடந்த பகுதியில் இருந்த சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு செய்தனர். இதில் துப்பு துளங்கியது. புருஷோத்தமனை கொலை செய்த 2 பேரின் அடையாளம் சமீபத்தில் தெரிய வந்தது. அதன் அடிப்படையில் கொலையாளிகளை தேடி தனிப்படை காவல்துறையினர் சென்னையில் கடந்த சில நாட்களாக முகாமிட்டு தேடி வந்தனர். தற்பொழுது 2 பேரை சந்தேகத்தின் அடிப்படையில் தனிப்படை காவல்துறையினர் பிடித்து விசாரணை மேற்கொண்டது. புதுச்சேரி அரும்பார்த்தபுரத்தை சேர்ந்த 33 வயதான கலியவேந்தன், 32 வயதான பிரசாந்த் என்பதும் கேட்டரிங் வாகனங்களுக்கு ஓட்டுநர் வேலை செய்து வந்ததும் பெட்ரோல் பங்க் உரிமையாளர் புருஷோத்தமனின் மகன் தனபிரவீன் தூண்டுதலின் பேரில் கொலை செய்ததும் தெரிய வந்தது. இதையடுத்து 2 பேரையும் புதுச்சேரிக்கு அழைத்து வந்தனர்.
காவல்துறை முதுநிலை கண்காணிப்பாளர் நித்யா ராதாகிருஷ்ணன், கண்காணிப்பாளர் தனசேகரன் உத்தரவின் அடிப்படையில் 2 பேரிடமும் தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இதில் திடுக்கிடும் தகவல்கள் தெரியவந்தது. மனைவியை பிரிந்த பெட்ரோல் பங்க் உரிமையாளர் புருஷோத்தமன் 2வது திருமணம் செய்ய முடிவு செய்துள்ளார். இதுபற்றி அவருடைய மகன் தனபிரவீனிடம் கூறியிருக்கிறார். அதற்கு மகன், உனக்கு 2வது திருமணம் எதற்கு என கேட்டு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்துள்ளார். கொலை செய்வதற்கு 2 மாதங்களுக்கு முன்பு மீண்டும் 2வது திருமணம் செய்யும் ஆசையை மகனிடம் புருஷோத்தமன் கூறியுள்ளார். அப்போதும் மகன் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். தந்தை 2வது திருமணம் செய்தால் பெட்ரோல் பங்க் சொத்தில் பங்கு பிரிந்து போகும் என்பதால் தந்தையை தீர்த்து கட்டும் கொடூர திட்டத்தை தீட்டியுள்ளார். இது பற்றி தனது தூரத்து உறவினர்களும் நண்பர்களுமான கலியவேந்தன், பிரசாந்த் ஆகியோரிடம் கூறவே கொலை திட்டத்தை அரங்கேற்ற முடிவு செய்துள்ளனர். புருஷோத்தமன் எங்கெங்கு செல்கிறார், எந்த திசையில் எப்போது செல்கிறார் என்பதை நோட்டமிட்டுள்ளனர். கொலை செய்வதற்கு 2 நாட்களுக்கு முன்பு புருஷோத்தமனை இருசக்கர வாகனத்தில் பின்தொடர்ந்து சென்றுள்ளனர். அப்போது புருஷோத்தமன் தப்பித்து விட்டார். அதன் பிறகு சம்பவத்தன்று கச்சிதமாக 2 பேரும் சரமாரியாக வெட்டி கொலை செய்துள்ளனர். மேற்கண்ட தகவல்கள் விசாரணையில் தெரிய வந்தது. இதையடுத்து மேற்கண்ட 2 பேரையும் மகன் தனபிரவீனையும் காவல்துறையினர் கைது செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். 2 நாட்களுக்கு பிறகு 3 பேரையும் காவல்துறையினர் காவலில் எடுத்து முழுமையாக விசாரிக்க முடிவு செய்துள்ளனர். அப்போது கொலையில் மேலும் யாருக்கேனும் தொடர்பு இருக்கிறதா என பல்வேறு தகவல்கள் தெரிய வரும். நண்பர் மூலம் துப்பு தொடங்கியது. பெட்ரோல் பங்க் உரிமையாளர் புருஷோத்தமன் கொலையில் 6 ஆண்டுகளுக்கு பிறகே கொலையாளிகளை அடையாளம் கண்டு கைது செய்ய முடிந்தது. அதுவும் சிபிசிஐடி காவல்துறையின் பல கட்ட விசாரணையில் இது தெரிய வந்தது. மகன் தனபிரவீன் தனது தந்தையை கொலை செய்தது குறித்து நண்பர் ஒருவரிடம் சமீபத்தில் தெரிவித்துள்ளார். அந்த நண்பர் மூலமாகவே தற்பொழுது துப்பு துலங்கி இருப்பது குறிப்பிடத்தக்கது. தென்பசியார் ஸ்ரீ நாக அங்காளம்மன் கோவிலில் வைகாசி மாத அமாவாசை ஊஞ்சல் உற்சவம் விமர்சையாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த தென்பசியார் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ நாக அங்காளம்மன் கோவிலில் வைகாசி மாத அமாவாசையை முன்னிட்டு ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர் மற்றும் 16 வகையான பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு பின்னர் அம்மனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து உற்சவ அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் கோவிலை சுற்றி வலம் வந்து அதன் பின்னர் ஊஞ்சலில் பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். இதில் திரளான பக்தர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு அம்மனுக்கு தாலாட்டு பாடி ஊஞ்சல் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் தென்பசியார் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை தென்பசியார் அருள்மிகு சுயம்பு ஸ்ரீ நாக அங்காளம்மன் ஆலய அறக்கட்டளை நிறுவன தலைவர் வழக்கறிஞர் ராம்குமார் செய்திருந்தார். மயிலத்தில் தொடர் வாகன திருட்டு நடைபெற்று வரும் நிலையை காட்சி பொருளாக சிசிடிவி கேமராக்களால் குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதில் காவல்துறையினர் திணறி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த மயிலம் காவல் நிலையத்திற்கு அருகே உள்ள ஒரு தனியார் திருமண மண்டபத்தின் வாசலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை பட்ட பகலில் 3 மர்ம நபர்கள் திருடி சென்றுள்ளனர். இது குறித்த காட்சிகள் அங்கிருந்த திருமண மண்டபத்தின் முகப்பில் வைக்கப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியிருந்தது. அதே சமயம் மயிலம் புதுச்சேரி சாலையில் ஆங்காங்கே காவல்துறை சார்பில் எண்ணற்ற சிசிடிவி கேமராக்கள் வைக்கப்பட்டுள்ளன. அவைகள் எதுவும் செயல்படவில்லை என தெரிகிறது. இதன் காரணமாக வாகன திருட்டில் ஈடுபடும் குற்றவாளிகளை பிடிப்பதில் காவல்துறையினர் திணறி வருகின்றனர். மயிலம் பகுதியில் கடந்த சில தினங்களில் 5க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் திருடப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் தரப்பில் குற்றம் சாட்டப்படுகிறது. முக்கிய சந்திப்புகளில் மயிலம் காவல்துறை சார்பில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டும் அதனை சரிவர பராமரிக்காததால் அவை அனைத்தும் காட்சி பொருளாகவே உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மயிலம் அருகே கஞ்சா மொத்த விற்பனை செய்த சென்னை வாலிபர் கைது செய்யப்பட்டுள்ளார். 25 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மயிலம் அடுத்துள்ள கூட்டேரிப்பட்டு பகுதியில் கஞ்சா விற்பனை படுஜோராக நடந்து வருவதாக காவல்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மயிலம் காவல் நிலைய ஆய்வாளர் பாலாஜி, உதவி ஆய்வாளர் சண்முகம் ஆகியோர் தலைமையில் அப்பகுதியில் தீவிர சோதனை மேற்கொண்டனர். அப்பொழுது கூட்டேரிப்பட்டு பிடிஓ அலுவலகம் முன்பு சந்தேகப்படும்படியாக நின்றிருந்த நபரை பிடித்து விசாரணை செய்ததில் அவர் சென்னை சவுகார்பேட்டை பெருமாள் கோவில் கார்டன் தெருவை சேர்ந்த ராதாகிருஷ்ணன் மகன் 36 வயதான ராஜசேகர் என்பது தெரிய வந்தது. மேலும் அவரிடம் சோதனை செய்ததில் சுமார் 2 கிலோ வீதம் 20 கஞ்சா பொட்டலங்கள் என மொத்தம் 40 கிலோ கஞ்சா பொட்டலங்கள் வைத்திருந்தது தெரிய வந்தது. இதுவரையில் இப்பகுதியில் இந்த அளவுக்கு கஞ்சா புழக்கம் இல்லாததால் இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த மயிலம் காவல்துறையினர் உடனடியாக அவரை பிடித்து மயிலம் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டதில்
அவர் ரயில் மூலம் ஒடிசா மாநிலத்தில் இருந்து கஞ்சா பொட்டலங்களை கடத்தி வந்து திண்டிவனம், மயிலம் சுற்றுவட்டார பகுதிகளில் விற்பனை செய்வது தெரிய வந்தது. குறிப்பாக மயிலம் அடுத்துள்ள கேணிப்பட்டில் அமைந்துள்ள தனியார் மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா சப்ளை செய்வதாக தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட போதைப் பொருள் கஞ்சாவை கடத்திய குற்றத்திற்காக அவர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்பட்டார். மேலும் மயிலம், திண்டிவனம் பகுதிகளில் உள்ள பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு கடந்த சில மாதங்களாக அதிக அளவில் சில சமூக விரோதிகளால் கஞ்சா விற்பனை செய்வது குறிப்பிடத்தக்கது. எனவே உடனடியாக துறை சார்ந்த அதிகாரிகள் இதன் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும், கஞ்சா விற்பனையை தடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை காவலர்கள் பெண்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். திண்டிவனம் செஞ்சி சாலை பேருந்து நிறுத்தத்தில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையினர் பெண்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். திண்டிவனம் ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரி பெண்கள் உயர்நிலைப்பள்ளி 100% தேர்ச்சி பெற்ற நிலையில் மாணவிகளுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. திண்டிவனம் கன்னிகா பரமேஸ்வரி பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் கடந்த 2025-2026 கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பில் 100% தேர்ச்சி பெற்றதற்கான பாராட்டு விழா நடைபெற்றது. விழாவிற்கு பள்ளியின் தலைமை ஆசிரியர் சுதர்சனன் வரவேற்று சிறப்புரையாற்றினார். இதில் பள்ளி நிர்வாகத்தின் சார்பில் பள்ளி செயலாளர் நாகராஜ குப்தா, பள்ளிக்குழு உறுப்பினர் ராஜாராம், ஆசிரியர்கள் சத்யநாராயணன், ராஜேஸ்வரி, பூங்கொடி, சிகாமணி, அர்ச்சனா, தமிழரசி உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டு பள்ளியில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவிகள் சிவகாமி, பூஜா, அனுஷியா மற்றும் ஒவ்வொரு பாடத்திலும் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவிகளுக்கும் பாராட்டு தெரிவித்து கேடயம் மற்றும் ஊக்கத்தொகை வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். மேலும் 100% தேர்ச்சி பெறுவதற்கு உதவிய ஆசிரியர்களுக்கு வெள்ளி நாணயம் வழங்கி சிறப்பித்தனர். நிகழ்ச்சியில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள், சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுச்சேரியில் திடீரென பெய்த மழை, நெற்பயிர்கள் சேதமடைந்ததால் விவசாயிகள் கவலை. பாகூர் பெட்ரோல் பங்க் உரிமையாளர் கொலை வழக்கில் 6 ஆண்டுகளுக்கு பிறகு துப்பு துளங்கியது. மகன் உட்பட 3 பேர் கைது. விமான நிலைய விரிவாக்கம் 2030க்குள் முடிவடையும். விமான நிலைய இயக்குனர் ராஜசேகர் ரெட்டி தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.